ஹாய் எவ்ரி ஒன். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ மிஷின் தான் கம்ப்ளைண்ட் பார்க்க போகிறோம். இதில் வந்து என்ன கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா நோ கூலிங்கு. டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா 12 இருக்குது. உள்ளே சுத்தமாக கூலிங்கே இல்லை. வாங்க நம்ம திறந்து என்னென்னு பார்ப்போம். உள்ளே திறந்து பார்த்தீங்கன்னா ஐஸ் ஃபுல்லாக ஃப்ராஸ்ட் ஆகிருக்கு. இந்த ஐஸ் கட்டியிருக்கனால தான் வந்து நம்மளுக்கு வந்து உள்ளே கூலிங் வரல. ஆனால் ஃபேன்னா நல்லா ஸ்பீடாக தான் ஓடுது. இந்த ஐஸ் வந்து கட்டியிருக்கனால என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து இந்த ஃபேன் ஓடினாலும் சக்ஸனை ஏரை வந்து அதனால் சக் பண்ணி த்ரோ பண்ண முடியாமல் போயிடும். ஸோ அதனால தான் வந்து இந்த ஐஸ் வந்து அதிகமாக கட்டியிருக்கு. இருக்க அந்த ஐஸ் வந்து டெவலப் ஆகிட்டே போகுது. அதனால சரியாக உள்ள கூலிங் வரல. சரின்னு சொல்லி நம்ம டீஃப்ராஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சப்ஜீரோ மீட்டரில் ப்ரெஸ் பண்ணி பார்த்தோம்னா எந்த இதுவுமே வந்து வேலை செய்ய மாட்டேது. எந்த பட்டன் எதுவுமே வேலை செய்ய மாட்டேது. மீட்ரு பார்த்தீங்கன்னா மால் ஃபங்க்ஷன் ஆகிடுச்சு போல். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சரி டேரெக்டாக டீஃப்ராஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தா டீஃப்ராஸ்ட் எதுவுமே வந்து வேலை செய்யலை. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா சப்ஜீரோ மீட்ரு தான் நம்ம ப்ராப்ளமாக இருக்குது. சப்ஜீரோ மீட்ரு தான் நம்ம மாற்ற போகிறோம். இது வந்து பழைய சப்ஜீரோ மீட்டரும் இது வந்து பார்த்திங்கன்னா புதுசு நம்ம மாற்ற போகிறது. இந்த சப்ஜீரோ தான் அதில் நம்ம மாற்ற போகிறோம். நம்ம இப்போ அதை கழட்டிட்டு நம்ம சப்ஜீரோ மாட்டியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் வந்து 14 இருக்குது. பார்த்தீங்க இப்போ நம்ம மேனுவலாக டீஃப்ராஸ்ட்டை ஆன் பண்ணியிருக்கோம். அதுக்குள்ளே சிம்பிள் தான் காட்டுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா டீஃப்ராஸ்ட் ஆன் ஆகி ஐஸ் எல்லாம் கரைஞ்சிட்டு இப்போ கரெக்டாக இப்போ ஓடிட்டுருக்கு. டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 3க்கு வந்துருச்சு. ஓடி பக்காவாக ஓடிட்டுருக்கு. மேலும் உங்கள் சந்தேகங்களை வந்து கமெண்டில் தெரிவிங்க. உங்களுக்கு நான் பதிலளிக்கிறேன். ஓகே, தேங்க்யூ.